வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து என்ன லெசன் பார்க்க போறோம்னா, கண்டென்ட் ரைட்டரை எப்படி ஹையர் பண்ணலாம்? ஹையர் பண்றதுக்குன்னு தனி வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைவர். FIVERR. ஓகே. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி எப்படி ஹையர் பண்ணலாம்? அண்ட் எவ்வளோ வேர்ட்ஸ்க்கு அவங்க எழுதி கொடுப்பாங்க? எவ்வளோ பட்ஜெட் வருது? அண்ட் யார் யார் எந்தெந்த வேர்ட்ஸ்க்கு எழுதி கொடுப்பாங்க? எந்த அளவுக்கு குவாலிட்டி எழுதி கொடுப்பாங்க? அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியாஸ் நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஸோ ஃபைவர் அண்ட் அப்வொர்க் அப்படிங்கிற ஒரு 2 பிளாட்ஃபார்ம் இருக்கு. சரியா? ஸோ அந்த 2 பிளாட்ஃபார்ம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எப்படி ஹையர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். சேம் ஃபைவர் மாதிரி தான் அப்வொர்க்கும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபைவர் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலாக நீங்கள் ஜிமெயில் ஐடி கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி டேஷ்போர்டு வரும். ஸோ அந்த டேஷ்போர்டில் வெறும் கண்டென்ட் ரைட்டர் மட்டும் கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், இல்லை கிராஃபிக்ஸ் டிசைனாக இருக்கட்டும், இல்லை வீடியோ அனிமேஷன்ஸாக இருக்கட்டும், தென் ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், இன்டீரியர் டிசைனிங்காக இருக்கட்டும், மெக்கானிக்கல் டிசைனிங்காக இருக்கட்டும், இல்லை சோஷியல் மீடியா மேனேஜிங் டிசைனிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஹையர் பண்ணலாம். இந்த ஃபைவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஒரு ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டிசைன் தெரிஞ்சிருக்குனாலும் நீங்க இதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்க தாராளமா இதுல நீங்க ஏர்ன் பண்ணலாம். சரியா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னா, ஸோ மேபி ஒரு மெக்கானிக்கல் டிசைனிங், இன்டீரியர் டிசைனிங், ஸோ அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி வெப்சைட் டிசைனிங், இந்த மாதிரி ஏதாவது டிசைன் உங்களுக்கு ஸ்கில் இருக்கு அப்படின்னா தாராளமா இதுலயே நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம். சரி, அதெல்லாம் அது நெக்ஸ்ட் லெவல், அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் நமக்கு தேவையானது கண்டென்ட் ரைட்டர். கரெக்டா? ஸோ கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்ச் பண்ணோம். ஸோ கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் கண்டென்ட் ரைட்டர் ஃபார் வெப்சைட், கண்டென்ட் ரைட்டர் ஃபார் ஆர்டிகல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சஜஷன் நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். எது சர்ச் பண்ணாலும் கண்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறது வந்துடும். ஓகேவா? ஸோ கண்டென்ட் ரைட்டர் ஃபார் வெப்சைட் அப்படிங்கிறத நான் சர்ச் பண்றேன். ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்டை பார்த்து நீங்க ரெஜிஸ்டர் இது பண்ணிடாதீங்க, பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பட்ஜெட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 300ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. 300 350ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. கண்டென்ட் எந்த அளவுக்கு வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டேஷ்போர்ட்ல நம்ம சர்ச் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரைஸஸ் இருக்கும். ஓகே. ஸோ வந்து பாத்தீங்கன்னா மெயினா நம்ம வந்து பார்க்க வேண்டியது அவங்களுடைய ரேட்டிங், அவங்களுடைய ரிவ்யூ, தென் அது உங்களுடைய குவாலிட்டி, டெலிவரி டைம். ஓகே. ஸோ நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் வந்து பட்ஜெட் நம்ம செலக்ட் பண்ணிடும். ஸோ இந்த பட்ஜெட் அப்படிங்கிற ஃப்ரேம்ல வந்து மேக்ஸிமம் நமக்கு வந்து 500க்குள்ள தான் நமக்கு வந்து பட்ஜெட். ஓகேவா? மினிமம் ஒரு கண்டென்ட்டுக்கு. ஸோ வேர்ட்ஸ் எவ்வளோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான வேர்ட்ஸ்ல கொடுப்பாங்க. ஒருத்தர் 500 வேர்ட்ஸ், ஒருத்தர் 200 வேர்ட்ஸ், ஒருத்தர் 1000 வேர்ட்ஸ், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இப்போ நான் பட்ஜெட் ஃப்ரேம் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா 500 நான் சர்ச் பண்ணியிருந்தேன் இல்லையா? சர்ச் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். ஸோ மினிமம் 393ல இருந்து ஸ்டார்டிங் இருக்கு. அதாவது $5 சொல்லுவாங்க. ஸோ இந்த $5ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நீங்க வந்து ஒருத்தர் யாராச்சும் நீங்க ஹையர் பண்ணலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அவங்களுடைய டேலண்ட் இருக்கும் கண்டென்ட் ரைட்டிங்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்க்க வேண்டியது அவங்களுடைய ரிவ்யூ. ஸோ இப்போ இந்த ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. 5.0 ரேட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 44 ரிவ்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிராக்கெட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அது வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இது செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு வேர்ட்ஸ் கொடுக்குறாரு அப்படின்னு செக் பண்ணி பார்ப்போம். பேசிக் வந்து பாத்தீங்கன்னா 393 பிளஸ் ஜிஎஸ்டி வரும். ஜிஎஸ்டி சேர்த்து 571 சம்திங் கிட்ட வரும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ பேசிக் பிளான்லயும் வந்து பாத்தீங்கன்னா 200 வேர்ட்ஸ் தான் கொடுக்குறாரு. SEO ஃப்ரெண்ட்லி கண்டென்ட், பிளாக்ஸ், வெப்சைட் பேஜஸ், ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் மோர். ஸோ இதெல்லாம் எழுதி கொடுப்பாரு அப்படிங்கிறது அவர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காரு. பேசிக் பிளான் 200 வேர்ட்ஸ் 573 வரும். இந்த பட்ஜெட்ல எடுக்கிறீங்க அப்படின்னா பிளஸ் ஜிஎஸ்டி வரும். இப்போ நான் இதிலே காட்டிட்டேன் உங்களுக்கு. இதுல பாத்தீங்கன்னா 571 வருது. இது டெலிவரி டைம் வந்து 2 டேஸ்ல டெலிவரி பண்ணுவாரு. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணணும், இப்படிதான் போய் ஆர்டர் பண்ணணும். ஓகேவா? ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா 200 வேர்ட்ஸ் தான் கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ நமக்கு 200 வேர்ட்ஸ்ல ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அதனால நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு போய் பார்ப்போம். ஸ்டாண்டர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வேர்ட்ஸ் நியர்லி 2300 கிட்ட வந்துடும் ஜிஎஸ்டி சேர்த்து. ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு பட்ஜெட் அப்படிங்கிறது இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இன்னொருத்தரும் நம்ம பார்ப்போம் எவ்வளவு வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேர்ள் எடுத்து பார்ப்போம். ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் பிளான் பேசிக்ல வந்து பாத்தீங்கன்னா 500 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. இவர் வந்து பாத்தீங்கன்னா 200 வேர்ட்ஸ் தான் கொடுத்தாரு இல்லையா? பேசிக் பிளான்லயே 200 வேர்ட்ஸ் தான் கொடுத்தாரு. ஆனா இந்த லேடி வந்து பாத்தீங்கன்னா 500 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2000 வேர்ட்ஸ் 1100 தான் கொடுக்குறாங்க. 2000 வேர்ட்ஸ் 100% கிரியேட்டிவ் அண்ட் 2000 SEO ஆப்டிமைஸ்டு வேர்டு. ஓகேவா? ஸோ உங்களோட டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு ரிவ்யூ படிச்சு பார்ப்போம். ஸோ நமக்கு தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ அண்ட் அது இல்லாமல் உங்களோட டிஸ்கிரிப்ஷன் மெயினாக கிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷன் மெயினாக நம்ம படிச்சு பார்க்கணும். பிளாக் ரைட்டிங், ஆர்டிகல் ரைட்டிங், லேண்டிங் பேஜ், ஸ்கிரிப்டிங்,
ஹோம் பேஜ் ரைட்டிங், பிளாக் போஸ்ட். ஸோ ரிவ்யூ வந்து 5 ரேட்டிங் வந்திருக்கு. 4 மெம்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் வேணும்னா ஸ்டாண்டர்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 4 ரிவ்யூஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி 4 பேரும் 5 ரேட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரெஸ்பான்சிவ், டைம்லி, கிரேட் கம்யூனிகேஷன், பர்சனல் வித் அம்யூனிட்டி. திஸ் இஸ் தி செகண்ட் ஆர்டர் வித் the girl, fantastic டெலிவரி, ரைட் ஆன் டைம். ஓகே, ஸோ எல்லாரும் மோஸ்ட்லி பாசிட்டிவ் தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போதான் வந்து இங்க வந்து நியூ மெம்பர், ஓகே, இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் தான் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்து அவங்க ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. தென் 1 ஆர்டர் கியூல இருக்கு. ஓகே, ஸோ இவரு நம்ம ஹையர் பண்ணா கூட தாராளமா ஹையர் பண்ணலாம். ஏன்னா புதுசா வரவங்களுக்கும் வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கணும். ஸோ ஏன்னா அப்போதான் அவங்க வந்து அவங்க வளர்ற ஸ்டேஜ். ஸோ அது வளர்ற ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான டெலிவரி கொடுப்பாங்க. தென் அவங்க ரேட்டிங் எப்படி கெயின் பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்பாங்க. ஸோ அதனால டெலிவரி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும், குவாலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கும் புதுசா வரவங்களுக்கு. ஸோ நம்ம வேர்ட்ஸ் வேணும்னா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ 1000 வேர்ட்ஸ்னா 1000 வேர்ட்ஸ் கொடுத்த ஆர்டிகல் நம்ம வந்து கண்டினியூ பண்ணி நம்ம பே பண்றதா கூட பண்ணலாம். ஓகே, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் இன்னொருத்தரையும் நம்ம பார்ப்போம். இதோட பெஸ்டா இருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். ஓகே, 4.9 இவர் கொடுத்துருக்காங்க ரேட்டிங். ஸோ இவருது எப்படி இருக்குன்னு பார்ப்போம், எவ்வளவு வேர்ட்ஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ சேம் அதே தான் 500 வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸ்டாண்டர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 வேர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அங்க வந்து 2000 வேர்ட்ஸ் கொடுத்தாங்க, 1100 சம்திங் இல்லையா அந்த லேடி. ஸோ ஸ்டாண்டர்ட்ல வந்து 2000 வேர்ட்ஸ்க்கு வந்து 1300 கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இவரோட ரேட்டிங் நம்ம படிச்சு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் ரெகுலரா நீங்க ஆர்டர் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து சம்டைம் வந்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் மாதிரி கேட்பாங்க ஒரு சில பேர். அப்படி கேட்கல அப்படின்னா நீங்க டேரக்டா போய் கான்ட்ராக்ட் மாதிரி போயிட்டு அவங்களோட இமெயில் ஐடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பர்சனலா சாட் பண்ணி தென் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு மந்த்லி எனக்கு 20 போஸ்ட் வேணும், எனக்கு 50 போஸ்ட் வேணும் அப்படிங்கிறது மந்த்லி உங்களால பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா எஃபோர்ட் பண்ண முடிஞ்சால் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது டேரக்டா, அதாவது ஃபைவர் அப்படிங்கிற இல்லாம பர்சனலா ஆர்டர்ஸ் எடுக்கலாம். நல்லா டெலிவரி பண்றாங்க, நல்ல கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நான் இவரு தான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு சொல்லல, ஜென்ரலா நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோ த்ரூ பண்ணுங்க. எந்த அளவுக்கு வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெகோஷியேட்டும் பண்ண முடியாது, பட் வேர்ட்ஸ் நெகோஷியேட் பண்ணலாம். 500 வேர்ட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து 800 வேர்ட்ஸ் கொடுப்பாங்க இதே ப்ரைஸ்ல. ஸோ அந்த மாதிரி சொல்றேன். உங்களை இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்க தாராளமா ஹையர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வேற யாச்சும் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ இன்னொன்று வேற ஏதாவது சர்ச் பண்ணி பார்ப்போம். கண்டென்ட் ரைட்டர் ஃபார் ஓகே எஸ்இஓ பிளாக் கண்டென்ட் ரைட்டர் அப்படின்னு நான் சர்ச் பண்றேன். ஸோ சேம் அதே மாதிரி பட்ஜெட்ல வந்து ஃபில்டர் பண்ணுங்க. மினிமம் நமக்கு என்ன தேவை, 500 ருபீஸ்க்கு கீழே இருக்கணும் இல்லையா? ஸோ மேக்ஸிமம்ல வந்து 500 பட்ஜெட். ஸோ ஃபில்டர் ஆகிறப்போ அதே ஃபில்டர் ஆகி வந்துடும். பி ஒரு எஸ்இஓ பிளாக் கண்டென்ட் ரைட்டர். ஓகே, இவர் எவ்வளோ வேர்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து மெயின் வந்து வேர்ட்ஸ் மினிமம் 850 இருக்கணும் இல்லையா? ஸோ 850 அபவ் கொடுக்குற மாதிரி யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு பாருங்க பேசிக் பிளான்லயே. ஸோ சேம் அதே 500 வேர்ட்ஸ், 1000 வேர்ட்ஸ். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பேசிக் பிளான்ல அதே தான் இருக்கும், 393 அப்படிங்கிறது பேசிக் பிளான்லேயே இருக்கும். பரவாயில்ல, ஒரு 3 ஸ்டார் ரேட்டிங் எதுவுமே இல்லை, 4 ஸ்டார் அண்ட் 5 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. இவரும் நல்ல ஒரு டெலிவரி பண்ணியிருக்காரு, கம்யூனிகேஷனும் நல்லா இருக்கு. ஸோ அவர்கிட்ட பேசுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. ஒரு சில பேர் ஹிந்திலையும் பேசுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு இந்த இதில் இருக்காங்களான்னு தெரியல எனக்கு. எனக்கு அந்த அளவுக்கு கிடைச்சது கிடையாது. பட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் மேனேஜ் பண்ற அளவுக்கு நீங்க கம்யூனிகேஷன் எங்ககிட்ட இருந்தாலே போதும், அவங்க புரிஞ்சுப்பாங்க. உங்களுக்கு என்ன நீட் இருக்கு அப்படிங்கிறது ஒரு கிளியர் கட்டான வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கீவேர்ட்ஸ் கொடுத்தது, தென் அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சில பேர்லாம் ஸ்டாண்டர்ட் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஆர்டர் கொடுக்குற மாதிரி நான் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ கண்டினியூ கொடுத்து நீங்க வந்து இதுல வந்து கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஜிபே அதெல்லாம் கிடையாது. பேபால், விசா, மாஸ்டர் கார்டு மட்டும் தான் இருக்கும். சரியா? ஸோ அதுவும் ஒரு சில பேங்க், செலக்டட் பேங்க் மட்டும் தான் இருக்கும். ஐசிஐசி, HDFC அந்த மாதிரி பேங்க்ஸ் தான் இருக்கும். ஸோ அது பாத்தீங்கன்னா வேற நார்மல் வந்து கவர்மெண்ட் பேங்க்லாம் இருக்காது, ஸ்டேட் பேங்க் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ நீங்க ஆர்டர் பண்ணணும்னா பேபால், விசா அந்த மாதிரி மாஸ்டர் கார்டு மட்டும் தான் பண்ண முடியும். சரியா? ஸோ ரெக்கமெண்ட் வேர்ட்ஸ் கொடுக்குறப்போ வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே 1000, மினிமம் 1000 அப்படிங்கிறது ஸ்டாண்டர்டா யூஸ் பண்ணுங்க. ஓகேவா?
ஸோ 1000 வேர்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி 1000 ருபீஸ் கிட்ட ஆகுது. டெலிவரி டைம் 1 டே. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து ஃபைவர்ல அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும். அதை தாண்டி அப்வொர்க் அப்படின்ற ஒரு வெப்சைட் இருக்கு. சேம் அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம் தான். சேம் அதுலயும் அதே தான் இருக்கு. பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கல. ஓகேவா? நீங்க தாராளமா அங்க எடுக்கணும்னா எடுக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபைவர் அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ற விஷயம். ஸோ 100% இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூன் அப்படிங்கிறது இருக்கும். அதை தாண்டி என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்து டெலிவரி அப்படிங்கிறது பெர்ஃபெக்ட்டா இருக்கும். ஓகேவா? சொல்றது ஒண்ணு, செய்றது ஒண்ணுலாம் இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, அவங்க ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா 100% ரிமூவ் பண்ணிடுவாங்க அந்த மாரி. ஓகேவா? ஸோ இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருக்கும் அந்த ஃபைவர் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம்லாம். ஸோ சேம் அதே மாரி அப்போர்க்கும் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ அதுல பட்ஜெட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்கு அப்படின்னா, சூட்டபிளா இருக்கு அப்படின்னா, தாராளமா நீங்க அதிலேயே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் இனிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1 1/2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் எடுத்தேன். எடுத்ததுக்கப்புறம் யுஎஸ்ல இருக்கிற ஒரு கன்டென்ட் ரைட்டர ஹையர் பண்ணி, அவரு இண்டிவிஜுவலா வந்து பார்த்தீங்கன்னா, மெயில் பண்ணி இந்த மாரி எனக்கு வந்து மந்த்லி ஒரு 100 போஸ்ட் வேணும். 50 போஸ்ட் வேணும். என்னால வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைவர்ல வாங்க முடியாது. ஜிஎஸ்டி ஹையா பே பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ அதனால வந்து இண்டிவிஜுவலா நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் PayPalல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்டின்ட்டு இண்டிவிஜுவலா கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்ணேன். ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணாங்க. ஒரு சில பேர் அக்செப்ட் பண்ணல. தென் இப்போ ரெகுலரா பண்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல ஒருத்தர் இருக்காரு. ஸோ டேனி அப்டின்ட்டு. ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மெயினா வந்து கன்டென்ட் ரைட்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, என்ன வேணுமோ பெர்ஃபெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா மெயில் கான்வர்சேஷன் இதுவரைக்கும் அவர் மூஞ்சிய நான் பார்த்ததே கிடையாது. ஓகேவா? ஸோ இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்யூனா இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா, நம்ம ஹையர் பண்ணணும். இண்டிவிஜுவலா பேசி, தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு PayPalல வந்து கனெக்ட் பண்ணி, ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ ஏன்னா இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஸோ அந்த ட்ரஸ்ட் பில்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இண்டிவிஜுவலா பேசி ஹையர் பண்ணி வச்சுக்கலாம் நமக்குன்ட்டு. ஓகே. ஸோ நம்ம கேட்கிறப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் குடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களே சேம் டெலிவரி பண்ணிடுவாங்க. சேம் அதேதான். வேர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப் ஃபைல் அந்த மாரி நெறைய விஷயங்கள் என்ன கேட்கிறோமோ, அதுக்கு தகுந்த மாரி டெலிவரி அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணுவாங்க. சரியா? ஸோ இவ்வளோதான். ஸோ ஃபைவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கன்டென்ட் ரைட்டிங் மட்டும் கிடையாது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்ப்ளீட்டா எஸ்இஓ கூட நீங்க ஹையர் பண்ணலாம். வீடியோ மார்க்கெட்டிங் கூட ஹையர் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஸா இருக்கட்டும், இது இ-காமர்ஸா இருக்கட்டும், தென் அதுக்கப்புறம் கிராபிக்ஸ் டிசைனா இருக்கட்டும், லோகோ டிசைனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைவர் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். என் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா, அஃபிலியேட் லிங்க். அந்த லிங்க்ல இருந்து நீங்க போனீங்க அப்படின்னா, ஆர்டர் எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கேஷ்பேக் நெறைய ஆஃபர்ஸ் வரும். ₹200 ₹500 நீங்க எடுக்கிறத பொறுத்து கேஷ்பேக் அப்படிங்கிறது என்னோட லிங்க்ல இருந்து வாங்குனீங்க அப்படின்னா தாராளமா வரும். சரியா? கீழ டிஸ்கிரிப்ஷன்ல அஃபிலியேட் லிங்க் குடுத்துருக்கேன். நீங்க தாராளமா போயிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ இவ்வளோதான் ஃபிரெண்ட்ஸ். தேங்க் யூ.